அவர்களுக்காக நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பேற்பட்ட ஆழமான அற்புதமான வரிகள். அதை சிந்திச்சு சிந்திச்சு தான் நமக்கு இந்த சலுகைகளை பெற்று தந்தார் அண்ணன் டாக்டர் அம்பேத்கர். அதனாலதான் அவர் அப்படியே சொன்னார், பலியிடப்படுவது ஆடுகளை தவிர மனிதர்கள் தான். யார பலியிடணும்? ஆடுகளை, மிருகங்களைத்தான் பலியிடணும், மனிதர்களை அல்ல. அப்படின்னா என்ன? என் மக்களை நீங்கள் அவ்வளவு இழிவாக எந்த விதத்திலும் பழிவாங்க கூடாது. ஒரு அற்புதமான மொழி. இதான் நீங்க மனசுல வச்சு நல்லா படிச்சு பெரிய பிள்ளைங்களா நீங்க வரணும். நல்ல ஒரு உத்தியோகத்துல உட்காரணும். ஒரு ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணணும், கலெக்டரா வரணும், எஸ்பியா வரணும். இல்ல நம்ம ஆசிரியர் பெருமக்கள் மாதிரி இல்ல, எந்த மாதிரி ஒரு தலைமை ஆசிரியரா வரணும், ஆசிரியர் பெருமகனாரா வரணும். சமுதாயத்தில் ஒரு பொறுப்புள்ள மனிதராக நீங்கள் உலா வரணும். இந்த அவருடைய பிறந்த நாள்ல நாம் எடுக்கின்ற ஒரே உறுதிமொழி, அண்ணல் அம்பேத்கர் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி நானும் படிச்சு அவரை மாதிரி ஒரு பெரிய தலைவரான நம்ம இந்த சமுதாயத்திற்காக நான் உழைப்பேன், இந்த சமுதாயம் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்காக நான் உழைப்பேன் என்ற உறுதிமொழியினை இன்றைய நாளிலே நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு விஷயம் தெரியும். நாளைக்கு புனித வெள்ளி, நாளைக்கு வியாழக்கிழமை வந்து தமிழ் புத்தாண்டு, டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாள். ரெண்டும் சேர்த்து தமிழக அரசு விடுமுறையாக விடப்பட்டிருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி, சனிக்கிழமையும் அரசாங்கம் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. ஞாயிறு ஆஸ் யூசுவல் லீவு. ஆக உங்களுக்கு வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாட்கள் பள்ளிக்கு விடுமுறை. திங்கட்கிழமை தான் எல்லாரும் படிக்கிறாங்க. சரியா? இதை நீங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நீங்கள் நான் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையிலே நீங்கள் வாழ வேண்டும் என கருத்திலே வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.